குட் மார்னிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். நான் உங்கள் ஆல்ஃபா. ஸோ சார்ட்டில் ஃபஸ்ட்டு மேஜராக பார்க்குறது வந்து கேண்டில்ஸ்னு சொல்லுவோம். அதாவது மேலேயும் கீழேயும் போயிட்டு இருக்குது இல்லையா, ஒரு பாக்ஸு லைன் போட்டு அதெல்லாம் இருக்கிறது கேண்டில்ஸ்னு சொல்லுவோம். ஸோ க்ரீன் கேண்டில் எடுத்துட்டோம்னா அது என்னென்னா, ஓப்பனிங் ப்ரைஸை விட க்ளோசிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கேண்டில் வந்து க்ரீன் கலரில் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ரீன் கேண்டிலில் வந்து இது வந்து ஓப்பனிங் ப்ரைஸ் அண்ட் இது வந்து க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறது வந்து மேட்ட ஹையர் ரேட்டில் இருக்கிறதுனால இது வந்து இந்த கேண்டில் க்ரீனில் இருக்குது. ஆனால் சரி ஓகே, ஆனால் இந்த மேலேயும் கீழே ஒரு கோட் இருக்குது, அது என்னன்னு கேட்டோம்னா இந்த இது வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ப்ரைஸ் ரீச்டு, அதாவது அங்கே வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழே வந்திருக்கு. இப்போ நீங்கள் கீழே இருக்கிறது எடுத்துட்டோம்னா மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ப்ரைஸ் டிக்ரீஸ்டு, அதாவது இந்த டைமில் வந்து எவ்வளோ அமௌண்ட் டிக்ரீஸ் ஆகி திரும்பவும் ரீகெயின் ஆகிருக்கு, அதுதான் இந்த இந்த விக் வந்து டினோட் பண்ணுது. ஸோ பேசிக்காக இது என்னென்னா, இது வந்து விக்குன்னு சொல்லுவோம், இதை வந்து பாடின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம ரெட் கேண்டில்னு எடுத்துட்டோம்னா டாப்பில் இருக்கிறது வந்து ஓப்பனிங் ப்ரைஸ், பாட்டமில் இருக்கிறது வந்து க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ அதனால தான் இது பேர் ரெட் கேண்டில். ஸோ ரெட் கேண்டிலையும் இது பேர் பாடி, இது ரெண்டுமே விக்குன்னு சொல்லுவோம். கான்செப்ட் சேம் தான். இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஹையஸ்ட் ரேட் ரீச்டு, இதுதான் லோவஸ்ட் ரேட் ரீச்டு. ஸோ இப்போ நம்ம வந்து கேண்டிலோட இந்த பேசிக்ஸ், ஸோ நம்ம வந்து இந்த கேண்டிலோட பேசிக்ஸ் நம்ம இப்போது புரிஞ்சாச்சு. ஆனால் இப்போ நம்ம வந்து ஒரு கேண்டில்னால் என்ன, அது எவ்வளோ நேரத்துக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம டைம் பீரியடுன்னு சார்ட்டில் போடுவோம். அதாவது 1 minute, 2 minutes, 3 minutes, இல்லை 5 minutes, இல்லை 10 minutes, 15 minutes, 1 hour, 1 day நிறையா இருக்கும். ஸோ அந்த டைம் என்ன டினோட் பண்ணுதுன்னா, இந்த கேண்டில் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற அந்த டியூரேஷன் தான் அந்த டைம். அதாவது 1 hourல இந்த கேண்டில் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிடும். ஸோ டைம் ஃப்ரேம் வந்து 1 hour. ஸோ இதுதான் நம்ம வந்து டைம் ஃப்ரேம்னு சொல்கிறது. சரி ஓகே, ஆனால் இதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா, சில டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ் இருக்குது. அதாவது பாடி சின்னதாக இருந்து விக்கு பெருசாக இருந்து அது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு கேண்டிலையுமே இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பேசிக்ஸ், அதாவது ரொம்ப 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 பேசிக்கான ஒரு கேண்டில் பேட்டர்ன், ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேண்டில் பேட்டர்ன்னா என்கல்ஃபிங் கேண்டில்ஸ்னு சொல்லுவோம். என்கல்ஃபிங் கேண்டில்னால் என்னென்னா, ப்ரீவியஸ் கேண்டிலை விட இந்த கேண்டில் வந்து சைஸில் பெருசாக இருக்கிறது தான் இன் ஷார்ட். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, இப்போ வந்து ப்ரீவியஸாக வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகியிருந்து, ரெட் கலர் கேண்டிலோட ஓப்பனிங் எங்கே டாப்பு, க்ளோசிங் வந்து பாட்டம். அதுவே இப்போ நம்ம அடுத்த கேண்டில் வந்து க்ரீன் கலராக இருந்து அதோட ஓப்பனிங் வந்து ப்ரீவியஸ் கேண்டிலோட க்ளோஸை விட கீழே ஓப்பன் ஆகி அட் த சேம் டைம் அதோட அந்த கேண்டில் வந்து ப்ரீவியஸ் கேண்டிலோட, அதாவது ரெட் கலர் கேண்டிலோட ஓப்பனிங்கை விட ஹையாக க்ளோஸ் ஆகிருந்து இருந்தோம்னா இது பேர் வந்து ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆனால் மோஸ்ட்டாக ப்ரைஸ் வந்து மேலே தான் போகும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம பேரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் பார்க்கலாம். பேரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில்னால் என்னென்னா, ப்ரீவியஸ் கேண்டில் வந்து க்ரீன் கலராக இருந்து ப்ரெசன்ட் கேண்டில் வந்து ரெட் கலர் கேண்டிலாக முடியணும். அதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பேசிக். அதோட ப்ரீவியஸ் கேண்டில் வந்து க்ரீன் கலராக இருக்குது அண்ட் நம்ம ப்ரெசன்ட் கேண்டில் வந்து ரெட் கலர் கேண்டிலாக முடிஞ்சிருக்கு. இப்போது நம்ம க்ரீன் கலர் கேண்டிலோட ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் மார்க் பண்ணுறோம். ஸோ ஓப்பனிங் வந்து இங்கே, க்ளோசிங் வந்து இங்கே. அதுவே இப்போ நம்ம ரெட் கலர் கேண்டிலோட ஓப்பனிங் வந்து க்ரீனோட க்ளோசிங்கை விட ஹையாக இருந்து ரெட் கலர் கேண்டிலோட க்ளோசிங் வந்து க்ரீன் கலர் கேண்டிலோட ஓப்பனிங்கை விட லோவராக இருக்கணும். ஸோ இதுதான் ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில். ஸோ இந்த பேரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில்னு வந்துட்டாலே ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ப்ரைஸ் வந்து கீழே தான் மூவ் ஆகும். இது வந்து ஒரு கீ லெவலில் நடக்கும்போது மோஸ்ட்டாக அது வந்து நம்ம நினைக்கிற டைரெக்ஷனில் தான் ப்ரைஸ் மூவ் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப பவர்ஃபுல் எட் சிம்பிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஓகே, அடுத்தது வந்து மொமெண்டம் கேண்டில்ஸ்னு சொல்லுவோம். இப்போ மொமெண்டம் கேண்டில்னால் என்னென்னா, ப்ரெசன்ட் கேண்டில் வந்து ப்ரீவியஸ் கேண்டிலை விட ஆப்போசிட்டில் இருக்கணும். அதாவது ரெட் இருந்தால் க்ரீனு இருந்தால் ரெட் இருக்கணும்.
அட் த சேம் டைம் ப்ரெசன்ட் கேண்டில் வந்து மினிமம் 2 டைம்ஸ் பிக்கராக இருக்கணும் தென் த ப்ரீவியஸ் கேண்டில். அப்படி இருந்தால் நம்ம வந்து ப்ரெசன்ட் கேண்டில் என்ன கலரில் இருக்கோ, அதாவது க்ரீனில் இருந்தால் மேலேயும் ரெட்டில் இருந்தால் கீழேயும் ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டோம்னா க்ரீன் கலர் வந்து ரெட்டை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நம்ம ப்ரைஸ் வந்து மோஸ்ட்டாக இட் வில் கோ அந்த அப்பர் டைரெக்ஷன். இப்போ வந்து நம்ம போன தடவை வந்து புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில் பார்த்தோம். இப்போ வந்து இது வந்து ஒரு பேரிஷ் மொமெண்டம் கேண்டில். அதாவது ப்ரீவியஸ் வந்து க்ரீன் கலராக இருந்து ப்ரெசென்ட் வந்து ரெட் கலராக இருந்து ரெட் கலர் வந்து 2 டைம்ஸ் அதிகமாக இருந்தால் தென் த ப்ரீவியஸ் கேண்டில், அப்போது நம்மளோட ப்ரைஸ் வந்து டவுன்வோர்டில் மூவ் ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கேன்னு எடுத்துட்டோம்னா க்ரீன் கேண்டில் வந்து பார்த்தாலே தெரியுது இட் இஸ் அட்லீஸ்ட் 2 to 3 டைம்ஸ் ஸ்மாலர் தென் த ரெட் கலர் கேண்டில். ஸோ நம்ம பார்த்தோம்னா ப்ரைஸ் வந்து கீழே தான் மூவ் ஆகும் இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ். அடுத்த நம்ம கேண்டில் டைப் பேட்டர்ன் என்னென்னா ஹேமர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே இருக்கிற கேண்டில் டைப் வந்து ஹேமர். இது ஏன் நம்ம ஹேமர்னு சொல்கிறோன்னா, இதோட பாடி வந்து டாப்பில் இருந்து விக்கு வந்து ரொம்ப கீழே இருந்தால் இது வந்து ஹேமர் டைப் கேண்டில். ஏன்னா செல்லர்ஸ் வந்து அவ்வளோ கீழே ப்ரைஸ் கொண்டு போயும் ஆனால் ப்ரைஸ் வந்து ஓப்பனிங்கை விட ஹையராக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே வின் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா பயர்ஸ். ஸோ பயர்ஸ் ஆல்ரெடி இங்கே வின் பண்ணனால மோஸ்ட்டாக இந்த ஸ்டாக்கோட மொமெண்டம் வந்து அட் அப்வர்ட் டைரெக்ஷனில் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லுவோம். ஷூட்டிங் ஸ்டார்னால் ஒன்றும் இல்லை, ஹேமர் தான், பட் அதோட ஆப்போசிட். இப்போது நம்ம போன தடவை ஹேமர் என்ன கலரில் பார்த்தோம், க்ரீன் கலரில் பார்த்தோம். இப்போ வந்து ஹேமர் வந்து ரெட் கலரில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹேமர் வந்து ரெட் கலரில் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பயர்ஸ் வந்து அவ்வளோ தூரம் ப்ரைஸ் மேலே கொண்டு போயும் செல்லர்ஸ் வந்து பயர்ஸை விட அவுட் பெர்ஃபார்ம் பண்ணி ப்ரைஸ் வந்து கீழே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வின் பண்ணது வந்து செல்லர்ஸ். ஸோ செல்லர்ஸ் வின் பண்ணனால மோஸ்ட்டாக இந்த ஸ்டாக்கோட மொமெண்டம் வந்து டவுன்வர்ட் மொமெண்டமில் தான் இருக்கும். இப்போ நம்ம அடுத்த கேண்டில் டைப் என்னென்னு பார்த்தோம்னா டோஜி கேண்டில்னு சொல்லுவோம். நம்ம டோஜி கேண்டில்னு எடுத்துட்டோம்னா ஓப்பனிங் ப்ரைஸும் க்ளோசிங் ப்ரைஸும் பக்கத்தில் இருக்கணும். இல்லைன்னா ஓப்பனிங் ப்ரைஸும் க்ளோசிங் ப்ரைஸும் ஒன்றா இருந்து பட் ஃப்ளக்சுவேஷன் வந்து நடந்திருந்தா இது வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு கேண்டில். அதாவது பயர்ஸும் வின் பண்ணல, செல்லர்ஸும் வின் பண்ணல. அதனால இங்கே வந்து சேஞ்ச் ஆஃப் மார்க்கெட், அதாவது நம்ம அப்வர்ட் ட்ரெண்டில் இருக்கிறது மேபி டவுன்லோடாக போகலாம், இல்லை டவுன்லோடில் இருக்கிறது டவுன்லோடாக கண்டினியூ ஆகலாம். ஆனால் நம்ம வந்து கன்ஃபார்மாக இது வந்து நம்ம வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் பேட்டர்னுக்கு நம்ம வந்து இந்த கேண்டிலை எடுக்க முடியாது. ஸோ நம்ம வந்து டோஜி கேண்டிலோட சேர்த்து நெக்ஸ்ட்டு 3 கேண்டில்ஸையும் பார்ப்போம். இப்போ நம்ம க்ரீன் கலர் டோஜி கேண்டில் கிடச்சிருந்து நெக்ஸ்ட்டு 3 கேண்டில்லையுமே க்ரீனாக இருந்தால் அதோட ப்ரைஸ் வந்து மேலே அப்வர்டில் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அட் த சேம் டைம் இப்போ ரெட் கலரில் இருந்தால் அதோட ப்ரைஸ் வந்து கீழே போகிறதுக்கு சான்சஸும் அதிகம். ஸோ இந்த ஒரு 3-4 டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ் வந்து ரொம்ப பேசிக்ஸ் எட் இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ். நம்ம வந்து இந்த கேண்டிலை வச்சு மல்டிபிள் கேண்டில் பேட்டர்ன்ஸ், அப்புறம் நம்மளோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேண்டில் மூவ்மெண்ட்டை வச்சு நம்ம ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி நம்ம எப்படி ப்ரைஸை வந்து ப்ரிடிக்ட் பண்ணலான்னு ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ, see you in the next video.